நவம்பர் 2வது வாரங்கள் மற்றும் 3வது வாரத்தில் தான் அடுத்த தீவிரமான மழை பொழிவுகள் தமிழக கடலோரத்தில் அதிகமாக காத்திருக்கு. நவம்பர் முதல் வாரத்தில் அப்போ எதுவும் வராதா அப்படின்னா, நவம்பர் முதல் வாரம், ஏன்னா மோந்தா புயல் பொறுத்த வரைக்கும் அக்டோபர் இறுதியில தான் இது கரையை கடந்து அதுக்கப்புறம் படிப்படியாக கடல் பகுதிகள் பொறுத்த வரைக்கும் இயல்பு நிலை திரும்பும். இந்த நவம்பர் முதல் வாரத்தில் சற்று நேரம் எடுத்துக்கும், அடுத்த ஒரு தாழ்வு பகுதி உருவாகிறதுக்கு ஒரு நேரம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் 2வது 3வது வாரங்களில் வலுவான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து சென்னை பகுதிகள் மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் கரையை கடந்து அதிக அளவில் நமக்கு மழை வாய்ப்பையும் கூடுதல் மழை பொழிவையும் உறுதியாக கொடுக்கக்கூடும். ஏன்னா இந்த அக்டோபரில் நமக்கு பெய்ய வேண்டிய சராசரியான மழையை விட நிறைய மாவட்டங்களில் கூடுதல் மழையும் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால் அடுத்து வரக்கூடிய நவம்பர் மாதத்திலையும் பெய்ய வேண்டிய சராசரியான மழை பொழிவை விட கூடுதல் மழையானது கண்டிப்பாக இருக்கும். நவம்பர் இறுதியிலையும் வலுவான நிகழ்வுகள் கரை கடக்கும். எப்படி நமக்கு அக்டோபர் இறுதியில் இந்த புயல் பொறுத்த வரைக்கும் மிரட்டுச்சோ, அதே மாதிரி